இந்தியாவில் HIV பாதிப்பு கண்டறியப்பட்ட முதல் திருநங்கை நூரி. ஆனால் துவண்டு போகாமல் HIV ஒழிப்பு போராளியாக இயங்கத் தொடங்கினார். இவரால் ஆரம்பிக்கப்பட்ட HIV அமைப்பு பல பெண்களை பாலியல் தொழிலில் இருந்து மீட்டு வாழ்வாதார வாய்ப்புகளை கொடுத்து வருகிறது. HIV பாதித்த பெற்றோர்களின் குழந்தைகளை உதவிகள் பெற்று காப்பகத்தில் வளர்த்து வருகிறார். அப்படி இவரால் அரவணைக்கப்பட்ட 69 பெண் குழந்தைகளும் 16 ஆண் குழந்தைகளும் கல்வியுடன் வாழ்க்கையில் கரை சேர்ந்துள்ளனர். தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு கழகத்துடன் இணைந்து ஆண்கள், பெண்கள், திருநங்கைகள் என 1000க்கும் மேற்பட்ட HIV தொற்றாளர்களுக்கு மீட்பராகியுள்ளார் நூரி. அவர்களுக்கு மருத்துவ உதவி, கல்வி உதவி, வேலைவாய்ப்பு வழிகாட்டல், வாழ்க்கைக்கான ஆலோசனை என ஏற்படுத்தி கொடுத்துள்ளது இந்த ஆலமரம். 39 வருடங்களாக இந்த சேவைகளில் இயங்கி வரும் 76 வயதிலும் ஓய்வறியாது ஓடிக்கொண்டே இருக்கும் நூரிக்கு சேவை தேவதை விருது வழங்கி கௌரவிக்கிறது அவள் விகடன். இந்தியாவிலே 2வது நபராக HIV தொற்றுள்ள நபராக நான் வலம் வந்துட்டு இருக்கேன். மேடம், ஒரு வேண்டுகோள். எய்ட்ஸ் நோயாளினாக்கா அவங்க நோயாளியே தான் இருப்பாங்க. இப்போ நான் நோயாளி கிடையாது, உங்களை நானும் ஒருத்தி. யாரும் HIV பேஷண்ட், எய்ட்ஸ் பேஷண்ட் கிடையாது. HIV தொற்றுள்ள நபர். எய்ட்ஸ் பேஷண்ட் மரணத்தை நோக்கி செல்வது விலை மாதர்னாங்க, கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்னாங்க. HIV எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட அம்மா அப்பா இருந்தது ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டிருக்கு. எல்லாருக்கும் நீங்க அம்மா தான். நான் படிச்சு 3வது தான். 26 நாடுகள், உலக நாடுகள் போயிட்டு வந்திருக்கேன். சொந்தமாக 5 2 இடம் வாங்கி 3 கோடி ரூபாயில் கட்டியிருக்கேன். நான் நீங்க நினைச்சபடி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். நன்றியை விட பெரிய வார்த்தை அம்மா. நீங்க தான் என் அம்மா.